சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இஷ்யூ என்ன பிரச்சனை? இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் உண்மையில் நடப்பது என்ன? 16,646 தொழிலாளர்கள்ல 2,114 தொழிலாளர்கள் பணியிலிருந்து போயிட்டு. அப்ப 2,114 பஸ் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை. தமிழ்நாடு முழுக்க எல்லா டெப்போலையும் ஆளுங்கட்சி தொழிற்சங்கத்தை சேர்ந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு 2,000 பேர் வேலைக்கு போறது. திமுக தொழிற்சங்கத்துல சார், அவங்க தொழிற்சங்கத்துல இருக்கிறவங்க டிரைவர் கண்டக்டர் தான். ஆமா, வேலைக்கே போறது இல்ல. ஆனா கையில் போட்டு போயிருவாங்க. சம்பளம் வருது. ஆளுங்கட்சி சம்பளம் கொடுக்காம எம்டி இருந்துட முடியுமா? சென்னையில ஏறக்குறைய 1/3 பங்கு ஓட்டுநர் நடத்தினர் ஓய்வுல போயிட்டான். ஒரு புதிதாக ஒரு நிறுவனம் இப்ப உருவாகி இருக்கு. அந்த நிறுவனத்தினுடைய பேர் ஸ்டார் வால்ஸ், நட்சத்திர சுவர்கள். அது யாருடைய நிறுவனம்னா டவுசன் பாய்ஸ் நிறுவனம். இந்த நிறுவனங்கள் தான் இப்ப என்ன பண்ணுதுன்னா டிரைவர் கண்டக்டர் ஒப்பந்த ஊழியர்களாக இந்த நிறுவனம் வாடகைக்கு அமர்த்துது. இந்த நிறுவனத்துக்கு 25% கமிஷன். 1500 பஸ் கலைஞர் பிறந்த நாள் 3ஆம் தேதி அன்னைக்கு எலக்ட்ரிக் பஸ் ரெடியா நிக்குது. ஆமா, ஏன் ஒரு பஸ் வரல? டிரான்ஸ்பார்மர் இல்லை. எவ்வளவு அயோக்கியத்தனம்! மக்களுடைய காசு எவ்வளவு கொள்ளை போகுதுன்னு பாருங்க. 1500 பஸ்ஸை நீ பர்ச்சேஸ் பண்ணும்போது டிரான்ஸ்பார்மர், சார்ஜர், இதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பை அதிகாரி என்ன பண்றான்? திருடுறதுக்கு என்ன வழி? எதுல கமிஷன் அடிக்கலாம்? இதுதாங்க அதிகாரியினுடைய வேலை. அந்த பணிமனையே இல்லாமல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திட்டமிட்டது முதல் தப்பு. 2வது தப்பு, டீசல் அடிக்கிறதுக்கு எங்க போகணும்? 40-80 கிலோமீட்டர். ஆமா, ஒரு நாளைக்கு 1000 பஸ் 80 கிலோமீட்டர் போனா எத்தனை லிட்டர் டீசல் செலவாகும்? 1000 பஸ் 80 கிலோமீட்டர் எவ்வளவு வருது? 8000 கிலோமீட்டர் வெட்டியா போகுது. இது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி திட்டமிட மாட்டான். சேகர் பாபு தான் சிவசங்கரை விட டாமினேஷன் அமைச்சர். ஏன்னா கிளாம்பாக்கம் பிரச்சனையா நேரம் அவர் வந்துருவார். அவர் அறநிலைத்துறை இல்ல, சென்னைக்கு ஒட்டுமொத்தமான பிரச்சனைக்கான துறை அவர் தான் தலைவர். பேருந்து போக்குவரத்துன்றது டெய்லி போற டைமிங் டியூட்டி வண்டின்னு இருக்கும்ல, அது போயிட்டு இருக்கும் ரெகுலர். விடுமுறை நாட்கள்லயோ அந்த மாதிரி நாட்கள்ல அலர்ட் பண்ணும். இந்த மாதிரி விடுமுறை தொடர்ச்சியா வரப்போகுது, பக்ரீத் விழா நாட்கள், முகூர்த்த நாட்கள், இதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் ஃபேஸ் பண்ணணும். அதுக்குன்னு நம்ம ஒரு தனியா செப்பரேட்டா ஒரு 100 பஸ் 200 பஸ்ன்னு வச்சிருக்கணும்ல. ஆமாவா இல்லையா? ஆமா, அதெல்லாம் இருக்கணும்ல. அதெல்லாம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஓட்டுறதுக்கு ஆள் இல்ல, பாதி ரிப்பேரா கிடக்கு. ரியல் எஸ்டேட் முழுக்க யார்கிட்ட போயிடுச்சு? சப்ளைஸ்கிட்ட போயிடுச்சு. 5 லட்சம் கோடி அதனுடைய முதலீடு இன்னைக்கு குவிக்கப்பட்டிருக்கு ஒரு 5 வருஷத்துக்குள்ள. இது ஐடி, இடி இதெல்லாம் பார்த்தா வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் வெளிநாடுகள் கொண்டு வந்து அதை கண்டுபிடிக்கும். இந்த டவுசன் பாய்ஸ் கணக்கு பார்த்தா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இவர்கள் மூக்கு நுழைக்காத துறைகளே கிடையாது. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாண்டியன் சார், இன்னைக்கு நம்ம பேச இருக்கக்கூடியது ஒரு மக்கள் பிரச்சனை, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இஷ்யூ. இன்னமும் ஓய்ந்த பாடில்லை சார். எனக்கு தெரிஞ்சு கிளாம்பாக்கம் இஷ்யூவை நம்மளே எடுத்து பேசியிருக்கோம். கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி எடுத்து பேசியிருக்கோம். இந்த பிரச்சனையை நம்ம ஹைலைட் பண்ணோம். ஆனாலுமே இன்றளவும் அந்த பிரச்சனை இருக்கு. பெரும்பாலும் அரசாங்கம் என்ன பண்றாங்க, தீபாவளி பொங்கல் நாட்கள்ல சிறப்பு பேருந்துகள் விடுறாங்க. மற்றபடி இந்த வார இறுதி நாட்கள்ல விடுற மாதிரி சில அட்டவணைகள் அப்பப்போ வரும். அதையும் நம்ம பார்த்துருக்கோம். கடைசியா அந்த பக்ரீத் அதே போல தொடர்ச்சியா விடுமுறை வந்த போது பெரிய ஒரு பிரச்சனை. 6 லட்சம் பேர் பயணம் செய்ததா சொல்றாங்க அரசாங்க தரப்புல. ஆனாலும் போதிய பேருந்து இல்லை அப்படின்னு மக்கள் எல்லாம் நிறைய சாபம் விடும் நிகழ்வுகள் எல்லாம் கூட சிலதெல்லாம் நான் சில வீடியோக்கெல்லாம் நான் பார்த்தேன். என்ன பிரச்சனை? இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் உண்மையில் நடப்பது என்ன? பேருந்து தட்டுப்பாடு தான் பிரச்சனையா, வேற எதுவும் பிரச்சனையா சார்? இந்த அருமையான கேள்வி. மக்களுக்கு எந்த உண்மையும் மக்களிடம் போகாமல் தடுக்கப்படுகிறது. இந்த இஷ்யூவே ஊடகங்கள் காட்டியிருக்காங்க. காட்டினாலுமே யார் குற்றவாளி என்று காட்டி அதை சரி செய்யணும். அதான் ஊடகத்தினுடைய பொறுப்பு. சொல்லுங்க, யார் குற்றவாளி என்பதை
நீங்க காட்டி அதை சரி சரி செய்வதற்கான அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு தான் இந்த ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் எது? இந்த ஊடகம். ஆனா ஊடகம் அரசு விளம்பரங்கள் பல கோடிகளை வாங்கி கொண்டு அரசுக்கு எதிராக எந்த கருத்தையும் சொல்வதில்லை. உதாரணத்திற்கு இப்ப பாத்தீங்கன்னா இது RTI வந்த ஒரு தகவல். இது யார் கொடுத்ததுன்னா தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவல் 31/3/2005 நிலவரப்படி ஆதாரபூர்வமா வச்சிருக்கேன். இதுல ஒரே என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமா வருகிற புள்ளி விவரம் நீங்க உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோயமுத்தூர் லிமிடெட் 16,646 தொழிலாளர்கள்ல 2,114 தொழிலாளர்கள் பணியிலிருந்து போயிட்டாங்க. அப்ப 2,114 பஸ் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை. எத்தனை பஸ் ஓட்டுறதுக்கு? 2. அப்போ அதே போல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து விழுப்புரம் லிமிடெட்ல 18,959 டிரைவர் வேலை பார்த்துருக்காங்க. 1,476 டிரைவர் வேலை விட்டு போயிட்டான். ரிட்டையர்டு. கண்ணீரும் கம்பளையுமா போறான். ஏன்னா அவனுக்கு பிடித்த அந்த ஓய்வூதிய பலன் இது ஒரு செமி கவர்மெண்ட் கிடையாது, அரசு சார்ந்த நிறுவனம். இதுல அவன் ரிட்டையர்ட் ஆகி நம்ம பஸ்ல உட்கார்ந்துட்டு போனாலே உடம்பு வலிக்குது. வாழ்நாள் முழுவதும் என்ன ஓட்டுறான் அந்த ஆளு? பஸ் ஓட்டுறவனுக்கு 7,000 கோடி தொகை நிலுவையில் இருக்கு. திமுக அதிமுக சார்பா எவ்வளவு பேர் போயிட்டா? கோயம்புத்தூர் டெப்போல இருந்து. அதே போல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சேலம் 1,192 2,000 டிரைவர் வேலையை விட்டு போயிட்டாங்க. 2,000 பஸ் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை. அதே போல விழுப்புரம் டெப்போல 1,500 பேர் இல்லை. இப்படி ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லுது. இந்த புள்ளி விவரங்களின் படி சென்னையில ஏறக்குறைய 3/1 ஓட்டுநர் நடத்துனர் ஓய்வுல போயிட்டான். நல்லா கேட்டுங்க. ஓய்வுல போன பிறகு அந்த பஸ்ஸை ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை. ஒரு புதிதாக ஒரு நிறுவனம் இப்ப உருவாகி இருக்கு. அந்த நிறுவனத்தினுடைய பேர் ஸ்டார் வால்ஸ், நட்சத்திர சுவர்கள். அது யாருடைய நிறுவனம்னா டவுசர் பாய்ஸ் நிறுவனம். யாருடைய நிறுவனம்? டவுசர் பாய்ஸ் நிறுவனம். இந்த நிறுவனங்கள் தான் இப்ப என்ன பண்ணுதுன்னா பஸ்ஸை துடைக்கிறது, பஸ்ஸை கிளீன் பண்றது, ஸ்பேர்ஸ் மாற்றுறது, டிரைவர் கண்டக்டரை ஒப்பந்த ஊழியர்களாக இந்த நிறுவனம் வாடகைக்கு அமர்த்துது. ஸ்டார் வால்ஸ். இந்த நிறுவனத்துக்கு 25% கமிஷன். அப்போ இந்த நிறுவனம் அந்த போக்குவரத்து துறையே ஆரம்பிச்சிருக்கலாம். எதுக்கு தனியாருக்கு கொடுக்குது? அப்போ அதுலயும் குளறுபடி. இந்த நிறுவனத்துக்கு பின்னணியில ஒரு அரசியல் இருக்கு, அரசியல் அதிகாரம் இருக்கு. இந்த யார் இருக்கான்னு கேட்டா இதுக்கு பின்னாடி டவுசர் பாய்ஸ் இருக்கான். ஒண்ணு. இரண்டாவது இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா பஸ் கிளாம்பாக்கத்திலிருந்து 40 கிலோமீட்டர் பணிமனை. எங்க? பல்லவன் இல்லம், பெரம்பூர் இல்லம். எங்க வருது? இங்க சிட்டிக்குள்ளார வருது. சிட்டிக்குள்ள 40. ஏன்னா அங்க பணிமனையே இல்ல. எங்க? கிளாம்பாக்கத்துல ஆளுகள் இறக்கி விட்டுட்டு 40 கிலோமீட்டர் எங்க வருது? பல்லவன் பணிமனைக்கு வருது, பெரம்பூர் பணிமனைக்கு வருது. திருப்பி இதெல்லாம் சரி பண்ணிட்டு மறுபடியும் எங்க வரணும்? 40 80 கிலோமீட்டர். இந்த அதிமுக ஆட்சியாளரும் சரி, திமுக ஆட்சியாளரும் சரி, முதல்ல அமைச்சராக இருந்தவர் ராஜ சோழ கண்ணப்பன், அவரு 300 கோடி ரூபாய் கொடுத்து அந்த டிபார்ட்மெண்ட்டா கேட்டு வாங்கிட்டு வர்றாரு. 300 கோடி. அப்போ அது சிவசங்கர் வந்துட்டாரு. சிவசங்கர் வந்த பிறகும் நீங்க கிளாம்பாக்கத்தில் அருகில பணிமனையே இல்லை. அங்கு போதிய வசதிகள் இல்லைன்ற பிரச்சனையை நம்ம 2023 டிசம்பர்ல மக்கள் பயன்பாட்டுக்கு விடப்பட்ட பேருந்து நிலையம் இது. அன்றிலிருந்தே இந்த பிரச்சனை இருக்கு. ஒவ்வொன்னா மேம்படுத்திட்டு வராங்க. அதுல ஒரு சிக்கலா தான் இப்ப நடந்துட்டு இருக்கிறதுன்னு சொல்றாங்களே. இதெல்லாம் சார், அதாவது அதிகாரி என்ன பண்ணிருக்கணும்னு கேட்டீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் என்ன பண்ணிருக்கணும்னா, இந்த 100கணக்கான ஏக்கர் கிளாம்பாக்கத்துல பேருந்து நிலையத்திற்கான இடம் ஆர்ஜிதம் செய்கிற பொழுதே பணிமனைய ஏற்பாடு பண்ணிருக்கணும். நீங்க விமான நிலையம் இருக்கு, விமான நிலைய செட்டு விமானத்தை எங்க ரிப்பேர் பண்ணுவான்? ஏர்போர்ட் தான் ரிப்பேர் பண்ணுவான். இதை எடுத்து கொண்டு போய் எங்க அமிச்சிகளை ரிப்பேர் பண்ணுவான். அப்போ டிப்போ அங்க இருந்திருக்கணும். அடிப்படை. ஓகே. பெட்ரோல் அடிக்கிற எங்க, டீசல் அடிக்கிற எங்க வர்றான்? பல்லவன் பணிமனை. இதெல்லாம் நான் IAS படித்த அதிகாரிகளுக்கு அறிவே இல்லையா?
டிரான்ஸ்போர்ட் கமிஷனர், டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரி, டெப்டி செக்ரட்டரி, எத்தனை ஐஏஎஸ் நான் ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த போக்குவரத்து கழகத்துல பணியாற்றி ஓய்வு பெற்றிருப்பாங்க. சோ மக்கள் பயன்பாட்டுக்கு விட வேண்டிய பஸ் இப்படியெல்லாம் பயணம் பண்றதுனாலதான் சரியா அங்க பேருந்து இல்ல சார். இப்போ டிரைவர் இப்ப 1/3 டிரைவர் சிட்டியில இல்ல. நீங்க இன்னொரு கொடுமை என்னன்னா 1500 பஸ் கலைஞர் பிறந்த நாள் 3ஆம் தேதி அன்னைக்கு எலக்ட்ரிக் பஸ் ரெடியா நிக்குது. ஆமா, ஏன் ஒரு பஸ் வரல? டிரான்ஸ்பார்மர் இல்ல. எவ்வளவு அயோக்கியத்தனம், மக்களுடைய காசு எவ்வளவு கொள்ளை போகுதுன்னு பாருங்க. அப்போ இதை நம்ம பகிரங்கமா மக்கள் சார்பா கேட்கிறேன். 1500 பஸ்ஸை நீ பர்ச்சேஸ் பண்ணும்போது டிரான்ஸ்பார்மர், சார்ஜர், இதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பை அதிகாரி என்ன பண்றா? திருடுறதுக்கு என்ன வழி, எதுல கமிஷன் அடிக்கலாம்? இதுதாங்க அதிகாரியினுடைய வேலை. ஒரு டிரான்ஸ்போர்ட் அதிகாரி செருப்பு அடிச்சா பாத்தீங்களா அந்த டிரைவரை? அப்ப எவ்வளவு திமிரு அகங்காரம் இருக்குன்னு பாருங்க அந்த அதிகாரிகளுக்கு. அவன் உழைக்கிறவன் யாரு? டிரைவர், ஓட்டுநர் நடத்தினவர் உழைக்கிறவங்க. அந்த உழைக்கிறவனை செருப்பால் அடிக்கிறான்னா இந்த அதிகார மட்டத்துக்கு எவ்வளவு அதிகார திமிர் இருக்குன்னு பாருங்க. அப்போ நீங்க அடிப்படையா இந்த பஸ்ஸை பர்ச்சேஸ் கமிஷன் 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 1000 கோடி. ஒண்ணு கலைஞர் பிறந்த நாள் அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் நடக்கணும்னு ஏன் நடக்கல? ஏன் என்ன காரணம் நடக்கல? இல்ல நடத்திட்டாங்க. 1200 பஸ் ஓடுதா? பஸ் ஓடல. என்ன காரணம்னா அங்க அந்த டெப்போல இருக்கிற டிரான்ஸ்பார்மர்ல அத்தனையும் பிளக் குத்தி சார்ஜர் ஆக்கக்கூடிய வசதிகள் கட்டமைக்கல. எலக்ட்ரிக் பஸ் வாங்கிட்டாங்க, ஆனா ஓட்டல. அப்போ ஃபங்க்ஷனும் நடந்துச்சு. அப்போ இது எவ்வளவு ஏமாத்து வேலைன்னு பாருங்க. அப்போ மக்களை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லை. அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதி விட்டுருங்க. அரசியல்வாதி பூரா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நேரம் போறான், படுத்து கிடக்குறவன். பஸ் ஸ்டாண்டில் சென்னையே வராதவன் பூரா எனக்கு பல பேர் மந்திரி ஆயிட்டான். அதிமுக திமுகவுல சென்னையே முழுசா எங்க இருக்குன்னு தெரியாது. அப்படியே விட்டேன்னு அப்படியே திருதுன்னு முழிக்கிற ஆட்கள் பூரா டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். எம்ஜிஆர் காலம், நான் எம்ஜிஆர் கூட சொல்ல முடியாது. எம்ஜிஆர் காலம், ஜானகி, ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின் காலத்துல பூராம பஸ்ஸில் ஒரு நாள் போக முடியுமா காசு கொடுத்துன்னு பார்த்துட்டு இருந்தோம் பூரா டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். ஹைவேஸில் ஏதாவது நமக்கு வேலை கிடைக்குமானா ஹைவேஸ் மினிஸ்டர். இப்படி இந்த திராவிட இயக்கத்தினுடைய பெரிய அற்புதங்கள் பாருங்க. ஜி ஊம்பா திறந்துடுக ஜெய் அந்த மாதிரி. அப்போ இது நான் அரசியல்வாதிகளை குறைய சொல்ல. அதிகாரி என்ன செய்யறாரு? அதிகாரி தாங்க இந்த 1500 பஸ் டெண்டர் போட்டு வாங்கி, அப்ப அதுதான் ஐஏஎஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ். என்ன இந்திய ஆட்சி பணி. இந்த அதிகாரி என்ன பண்ணிட்டு இருக்காரு? அமைச்சருக்கு அடிச்சு கொடுக்கறதா? அவங்க நிறுத்தி இருக்கலாம் இந்த இதெல்லாம் அப்படின்றீங்க. ஏங்க இதெல்லாம் இருந்தாதான் இது நடக்கணும், இல்லனா இது பிரச்சனை ஆகுங்க, நாளைக்கு அதை ஃபேஸ் பண்ணணும்னு இவங்க முன்கூட்டியா சொல்லிருக்காங்க. அப்ப அது ஏன் செய்யலைன்னா இவர்களுக்கு அந்த சீட்ல உட்கார்ந்து அட்டிதுடி எங்க எனக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு செக்ரட்டரியா போகணும், எனக்கு ஹைவே செக்ரட்டரியா போகணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரி ஒரு 15-10 வருஷத்துக்கு முந்தி செக்ரட்டரியேட்ல ஹைவேஸ் அதிகாரி, உயர் அதிகாரி 12 கோடி ரூபா கொடுத்த சீட்டுக்கு போயிட்டார். டிஎம்கே கவர்மெண்ட்ல. நல்ல எனக்கு ஞாபகம் இருக்கு. எவ்வளவு சீட்டு? 12 கோடி. இது செய்தி வராம ஒரு அங்க இருக்கிற ஒரு பிஏ ஒவ்வொரு நிருபரா ரூமுக்கு வந்து கவர் கொடுத்து தள்ளிட்டு போறாரு. கவர் செய்தி போட்டுறாதீங்க. 12 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல எங்க நீங்க செக்ரட்டரி. ஆமா இல்ல சார், ஒரு செக்ரட்டரி பொசிஷனுக்கு மினிஸ்டருக்கு அடுத்த இடம். ஆமா, அது வர்றதுக்கு 12 கோடி அவர் செலவு பண்றாருன்னா அப்ப அவர் எத்தனை கோடி சம்பாதிப்பாரு? 120 கோடி சம்பாதிப்பார். அப்போ இந்த அதிகாரிகளுடைய வேலையே தான் சார் அது. அப்போ இந்த 1500 பஸ் வந்துருச்சு. டிரான்ஸ்பார்மர் இருக்கா, சார்ஜர் இருக்கா, இந்த ரோட்ல ஓடுமா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா என்பதை யார் முடிவு செய்யணும்? சிவசங்கரை முடிவு பண்ணுவாரு. சிவசங்கர் காலையில மந்திரி இல்ல ஸ்டாலின் சின்னவர் நினைச்சா காலையில சிவசங்கர் சிவசிவோ சம்போ சங்கர் ஆயிடுவார். ஆனா அதிகாரி தான் நிர்வாகம் செய்கிறவர் இல்லையா? நீங்க இந்த ஆட்சி கலைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, சீஃப் செக்ரட்டரி என்ன ஆயிடுவாரு? அவர் தான் செய்யும். கவர்னர் ரூல் வந்தா சீஃப் செக்ரட்டரி தான் ரூல். அப்போ இந்த அதிகாரம் யாருட்டு இருக்கு? 1500 பஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணீங்கல்ல, 1500 பஸ் டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி, டிரான்ஸ்போர்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர் இவரெல்லாம் என்ன பண்றாருன்னு கேட்கிறேன். கலெக்ஷன். அப்போ 1500 பஸ்ஸுக்கான மின்சாரம் அந்த பஸ்ஸில் நிரப்பி தெருவில் ஓட வச்சிருக்கணுமா இல்லையா? ஓட வைக்கல. இது யார்? நான் சிவசங்கர்லாம் நான் குறை சொல்லல. யார்? அமைச்சர் சிவசங்கரை 1% கூட நான் குறைய சொல்ல சார். இதுக்கு முழு காரணம் அவர் அத பாத்துக்கணும்ல. டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் அவர்தான். மினிஸ்டர் அவர்தாங்க. இல்ல மினிஸ்டர் அவர்தான். ஆனால்
சிவசங்கரை எப்ப வேண்டுமானாலும் இலாக்கா மாற்றப்படலாம், அவரை அமைச்சரவையில் வீட்டுக்கு அனுப்பப்படலாம். ஆனால் டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி அனுப்ப முடியுமா? டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் அனுப்ப முடியுமா? டிரான்ஸ்போர்ட் டெப்டி கமிஷனர் அடிஷனல் கமிஷனர் அனுப்ப முடியுமா? மெமோ கொடுக்கலாம், அரசாங்க அரசு மெமோலாம் கொடுக்கவே முடியும். அதெல்லாம் தைரியமே இல்ல. எந்த அதிகாரியும் மெமோ கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆட்சியாளர்கள் இல்ல. ஏன்னா ஐஏஎஸ் அதிகாரி சங்கம் ஒன்னா சேர்ந்து இவன் அத்தனை கதையை இவன் கதை பூரா பென்ட்ரைவ்ல வச்சிருப்பாங்க. இவங்க செஞ்ச ஊழலை பூரா எதில் வச்சிருப்பாங்க? ஒரு பென்ட்ரைவ் எங்க போயிடும்? என்ஃபோர்ஸ்மெண்ட் டெல்லிக்கு போயிடும், கொரியர்ல போயிடும். கொரியர்ல போனா அந்த அரசியல்வாதி என்ன ஆவாரு? அடுத்த நாள் காலையில சின்ன வீடு, பெரிய வீடு, நடு வீடு எல்லா வீட்லயும் ரெய்டு நடக்கும். ஏப்பா என் பென்ட்ரைவ் அனுப்பிச்ச? அதனால எனக்கு தெரிஞ்சு சார், செக்ரட்டரி அமைச்சரை போய் பார்ப்பதா வளமை. ஆமா, அமைச்சர் வந்து செக்ரட்டரியை பார்த்த கதை எனக்கு தெரியும். சொல்லட்டுமா? இப்பவா? எப்போ சொல்றேன். நான் சொல்லுவது 1% கூட உண்மைக்கு புறம்பானதல்ல. அதாவது ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் இருந்தார். ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் இருந்தார். ராதாகிருஷ்ணன் முதல்ல செக்ரட்டரி, அப்புறம் பியூலா செக்ரட்டரி, பியூலா ராஜேஷ்ல பியூலா வெங்கடேசன் செக்ரட்டரி, மீண்டும் ராதாகிருஷ்ணன் வந்தார். ராதாகிருஷ்ணன் போய் அமைச்சரை பார்க்கவே இல்லை. யாரு? தமிழ்நாட்டின் கேதன் தேசாய், விஜயபாஸ்கர் தான் ஹெல்த் செக்ரட்டரி, சாரி ஹெல்த் மினிஸ்டர். போய் பார்க்கவே இல்லை. பொக்கே வாங்கிட்டு எங்க வராரு? எங்க வராரு? ராதாகிருஷ்ணனை பார்க்க வர்றாரு. ராதாகிருஷ்ணன் உட்கார்ந்துட்டு வாங்குறா, நின்றுட்டு இருக்காரு அமைச்சர். அப்புறம் எந்திரிச்சான்னு வச்சுங்க. இது உலகமே பார்த்த செய்தி. அப்போ செக்ரட்டரி இல்லாமல் எடப்பாடி சொல்லிட்டாரு, ராதாகிருஷ்ணன் முழு போட்டு கொடுங்க, நீ பேசாம உட்கார்ந்துருக்கன்ட்டார். யார? ஹெல்த் விஜயபாஸ்கரா? பேசாம உட்கார்ந்துரு, அவன் வேலையை பாரு, ராதாகிருஷ்ணன் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ராதாகிருஷ்ணனை தேடி வந்தார். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு போதும். அதனால இன்னைக்கும் அப்படி திமுக ஆட்சியில தான் எல்லாம் அப்படிதான் சார். நீங்க ஏடிஎம்கே என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு பிஎஸ்ஓவை எங்கிருந்து, பர்சனல் செக்யூரிட்டி ஆபீஸ் எங்கிருந்து போடுவாங்க, கார்டுல இருந்து போட்டுருவாங்க. இவர் எங்க போறாரு 8-9 மணிக்கு மேல, இதை கண்காணிப்பதற்கு. அதே போல சீனியர் பிஏ, ஜூனியர் பிஏ 2 பிஏ எங்கிருந்து போடுவாங்க, கார்டுல இருந்து போட்டுருவாங்க. இப்ப எங்கிருந்து போடுறாங்க? செனட் ரோட்ல இருந்து போடுறாங்க, செனட் சாலையில இருந்து போடுவாங்க. அப்போ அதிகாரிகளுக்கு தான் சார் அதிகாரம். அமைச்சர்கள் பூரா டம்மி பீஸ். வடிவேல் சொல்றது போல டம்மி பீஸ். இந்த 1500 பஸ்ல எத்தனை கோடி பணம் கை மாறி இருக்கும். இந்த பஸ் ஆன் ரோடு அதை பத்தி கவலையே இல்லை அதிகாரிகளுக்கு. ஏன்? டெய்லி பெட்டி சார். அங்க கிரௌடு கூட்டம் கூடுது, பெரிய அளவுக்கான கூட்டம் கூடுது, மக்கள் தத்தளிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அங்க போக்குவரத்து கழக ஆபீஸ் இருக்குது. ஆமா தானே? ஆமா. அவங்க அதுக்கேற்ற மாதிரி உடனே அலாட் பண்ணும்ல. வேற எந்த பணிமனையில பஸ் இருக்கோ வர வைக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. அதெல்லாம் ஏன் இவங்க பண்ண மாட்டேன்றாங்க? ஏன் செய்யறாங்கன்னா, இந்த சரியான அதிகாரிய, நேர்மையான அதிகாரி எங்க போடணும்? இந்த டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி எங்க போடணும்? இந்த கிளாம்பாக்கத்துல 1500 பஸ் ஒரு நாளைக்கு வந்து போகுது. ஆமா, 1500 பஸ். இப்போ பக்ரீத் ஒரு வெள்ளிக்கிழமை, ஒரு தொடர்ந்து 4 நாள் லீவ் வருதுன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரே நேரத்துல கூடிடுவாங்க. இதுல பெரிய கொடுமை என்னன்னா, நீங்க கிளாம்பாக்கம் சென்னையில இருந்து 40 கிலோமீட்டர். அவனுக்கு பஸ் கிடைக்கலன்னா திருப்பி வீட்டுக்கு வரக்கு 40 கிலோமீட்டர் எவ்வளவு செலவு பண்ணணும்? 1000 ரூபாய் செலவு பண்ணணும். ஆமா. கோயம்பேடுல என்ன பண்ணுவான்? டவுன் பஸ் பிடிச்சி போயிடுவான். இல்ல இந்த பைக் ஆட்டோ இருக்குல்ல, ராபிட்டோ ஏறி போயிடுவான். ஆமா. கிளாம்பாக்கத்துல இருந்து ஒரு பெண்ணோ ஒரு குடும்பமோ ராபிட்டோ பைக்ல ஏறுமா? அப்ப இதெல்லாம் அதிகாரிகள் தான் சார் திட்டமிடணும். அதிகாரிகள் திட்டமிடுவதே இல்லை. இப்போ கூட்டம் எவ்வளவு நிக்குதுன்னு பார்த்தா, கூட்டம் சேர்ந்த பிறகு பல்லவன் டெப்போ எங்க இருக்கு? அது பல்லவன் சாலையில் இருக்கு, மவுண்ட் ரோடு இருக்கு, சென்ட்ரல் பக்கத்துல இருக்கு. அங்க இருந்து இந்த பஸ் போய் சேர்றதுக்கு 40 கிலோமீட்டர் நீங்க போய் சேர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிரும் டிராபிக்ல. இங்க சைதாப்பேட்டை இதுவே தாண்டறதுக்குள்ளாரே 1/2 மணி நேரம் ஆயிடும். அப்ப என்ன பண்ணணும்னா, கூட்டம் வருகிற பொழுது பஸ் இங்க இருந்து புறப்படணும். இதெல்லாம் ஒருங்கிணைப்பதற்கான அதிகாரிகளே இல்லை. அப்போ மக்கள் என்ன பண்றான்? கத்தறான், என்னையா நடக்குது கவர்மெண்ட், என்ன ஆகுதுன்னு. சரி, சேகர் பாபு தான் சிவசங்கரை விட டாமினேஷன் அமைச்சர். ஏன்னா கிளாம்பாக்கம் பிரச்சனையா நேரம் அவர் வந்துருவார். அவரு அறநிலைத்துறை. அவர் அறநிலைத்துறை இல்ல, சென்னைக்கு ஒட்டுமொத்தமான பிரச்சனைக்கான துறை அவர் தான் தலைவர். எங்க பஞ்சாயத்து முதல் ஆளுங்க நிப்பார், எங்க நிப்பார். அப்போ அவரு டிரான்ஸ்போர்ட்ல வந்து எங்க அந்த பிரைவேட் பஸ்ஸுக்கான பிரச்சனைகளை வருகிற பொழுது அவர் தான் தலையிட்டார். அவருடைய டிபார்ட்மெண்ட் MMDA CMDA. அதுல ஒரு ஃப்ளோருக்கு 10 லட்சம் ரூபாய்,
டெய்லி ஒரு பெரிய பெட்டி 10 பெட்டி வருது. அதை கொண்டு போய் எங்க இறக்கி வைக்கணுமோ இறக்கி வைப்பது மட்டும்தான் அவருடைய வேலை. இதை முதல்ல யார் செஞ்சான்னா, நீங்க கட் அவுட் வைப்பது மட்டும்தான் வட சென்னையை சேர்ந்த இறந்த மதுசூதனுடைய வேலை. அப்ப யார் எழுதினார்னா பிரபஞ்சம் எழுதினார். அதிமுக கட் அவுட் வச்சு அதை பத்திரமா கட்டி கொண்டு போய் பாதுகாத்து வைப்பதற்கு ஒரு அமைச்சர் ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல, அவர் பேரே கட் அவுட் அமைச்சர் மதுசூதனன். அதை எழுதினார் பிரபஞ்சன். மதுசூதனன் மந்திரியான பிறகு மாடு மேய்ப்பவனுக்கு கூட அந்த ஆசை போயிருச்சுனார். எப்படி? அப்போ மதுசூதனன் இல்லாத அந்த இடத்தை யார் செய்தா? சேகர் பாபு செய்தார். அவரும் அவருடைய சிஷி புள்ள மாதிரி அவரு சிஷி புள்ளதான். எல்லாம் கட் அவுட் வைப்பதுல தேர்ச்சி பெற்றவர்கள், அதுல டாக்டரேட் பிஹெச்டி வாங்கியவர்கள். ட்ரம்ப் கட் அவுட் வச்சா கண்டிப்பா இவரை எலான் மாஸ்க் விரட்டி விட்டுட்டு இவரை சேர்த்துக்குவாங்க. இல்ல அவருக்கு இப்ப எலான் மாஸ்க் ட்ரம்புக்கே பெரிய அதாங்க. இப்ப சேகர் பாபு போனா எலான் மாஸ்க் இடத்துக்கு அவருக்கு போயிருவாருங்க. அப்போ இதெல்லாம் ஒரு இவர்கள் தாங்க திராவிட இயக்கத்தினுடைய அமைச்சர்கள். இப்போ அந்த மக்களு நீ இன்னொரு பெரிய விஷயம்னு கேட்டீங்கன்னா, 10 மணிக்கு மேல சிட்டியில எங்கேயும் பஸ்ஸே இல்லை. 10 மணிக்கு மேல இல்ல இரவு பேருந்துன்னு ஒண்ணு விடுறாங்க இருக்கு. அது எல்லா பகுதியிலையும் ஓடுறது இல்ல. எல்லா பிரச்சனையே அதுதானே. நீங்க மதுரை இருக்குல்லங்க, மதுரையில 5 பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஆமா, 5 அண்ணா பஸ் ஸ்டாண்டு, பெரியார் பஸ் ஸ்டாண்டு, மாட்டுத்தாவணி, பழங்கானத்தம், இப்படி 5 இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் மறந்து போச்சு. 5 பஸ் ஸ்டாண்ட்ல 24 மணி நேரமா 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் எங்க வேணா போல எங்க வந்தாங்க. நானே போயிட்டு வந்திருக்கேன். ஆனால் மதுரையில் எப்படி பஸ் எல்லாம் இல்லைன்னா அவன் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டவன். யாரு? மதுரை மக்கள். தூங்கா நகரம், அதுக்கு பேர் மதுரை தான். நீங்க ராத்திரி ஒரு 2 மணிக்கு போனீங்கன்னா போதும், பரபரப்பா இருக்கு ஊரே. தூங்கா நகரம். அங்க பஸ் இல்லைன்னா ரணகலம் ஆயிரும். எங்க? மதுரையில. ஏன்னா குடிக்கிற டீ 10 ரூபாய் டீ, 10 ரூபாய்க்கு அவன் வேர்வை அப்படியே சிந்தி தான் டீ. என்னல டீ மாதிரி இல்லல, அடுத்த நாள் கடையில் டீ கடை இருக்க பிரிச்சு எடுத்துட்டு போயிடுவான். சாப்பாடு மதுரைன்னு ஏன் சொல்றான்? கொடுக்கற உழைச்சிட்டு வந்து கொடுக்கற காசை, கோனார் மிஸ்ஸா இருந்தாலும் சரி, நாடார் மிஸ்ஸா இருந்தாலும் சரி, கொடுக்கற காசுக்கு தெளிவா இருக்கணும். இல்லைன்னா அந்த இடத்துல ஹோட்டல்ல என்ன இருக்கும், பந்தல் கோட்டை பிரிச்சு நைட்டு எடுத்துட்டு போயிடுவான். அதே மாதிரி 24 மணி நேரம் திருநெல்வேலியிலிருந்து வர்றவன் எந்த பஸ்ஸுக்கு எந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வேணா போலாம். அந்த வசதிய இங்க இல்ல. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, 1/3 டிரைவர் ரிட்டையர்ட் ஆயிட்டான். ஓய்வுக்கு போன பிறகு தலைநகர் சென்னை, ஓகேங்களா, இதுதான் ஹப், இதுதான் இங்கேயே இப்படி நடக்குதுன்னா, கிளாம்பாக்கம் ஃபெயிலியர், சில விஷயங்கள் நடக்குது, தவறு நடக்குது, பிரச்சனை வருது அப்பப்ப அப்படின்னும் போது அதை சிக்கலை களைவதற்கான முயற்சியே எடுக்கல. அதுதான் அதிகாரி தான். அமைச்சர் விட்டுருங்க சார், அமைச்சர் கப்பா வாங்கி கொடுக்கறதுக்கு நேரம் சரியா இருக்கு. அதிகாரிகள், நீங்க டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி, டிரான்ஸ்போர்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர், ஜாயிண்ட் கமிஷனர் இதை சரி பண்ணணும். ஆனா இதை சரி பண்ணல. என்ன காரணம்னா, இவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கு சொம்பு தூக்குவதை, அரசியல்வாதிகளுக்கு எங்க பணம் வசூல் பண்ணி கொடுக்கலாம், இந்த வேலைகளுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறவர்கள் தான் இந்த துறை அதிகாரிகள். அப்ப அவங்களுக்கு மக்களை பற்றி பார்ப்பதற்கு, ஏன்னா எலெக்ஷன் யார் போவா? அதிகாரி போக மாட்டான். யார் போவா? அரசியல்வாதிக்கு தான். அப்ப அவன் தானே போயிட்டு போறான். நமக்கு இந்த நிர்வாக திறமை இல்லாத அரசாகத்தான் திமுக அரசு பார்க்கப்படுகிறது. நீங்க தண்டையார்பேட்டை டெப்போ இருக்குல்ல, நான் அங்க ஒரு தலைவர், தொழிற்சங்க தலைவரோட பேசினேன். சார் டெய்லி 1 லட்சம் ரூபா தான் சார் வசூலாது. 70 பஸ் ஓடுது. எவ்வளவு பஸ்? 70 பஸ்ஸை வச்சுட்டு ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபா வசூலானா 70 × 1 லட்சம் போட்டா ஏறக்குறைய 1500 ரூபா கணக்கு ஒரு பஸ்ஸா. ஏன்னா பெண்கள் இலவசம், அதே போல முதியவர்களுக்கு இலவசம், பள்ளிக்கூட மாணவனுக்கு இலவசம், எல்லாம் போய் 1 லட்சம் ரூபா. அங்க இப்ப டீசல் அடிப்பானா, அதை ஏதாவது நட்டு கழட்டு போனா ரிப்பேர் பண்ணுவாங்களா, அதுக்கெல்லாம் வழியே இல்லை. இப்ப அந்த டிப்போ மூட போறாங்களா. பெரிய டிப்போ 4500 பஸ் சிட்டிக்குள்ள ஓடுது. எவ்வளவு? 4500 பஸ் இப்போ கடுமையான நட்டத்துல ஓடுது. யாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, டீசல் அடிக்க முடியல, ஸ்பேர்ஸ் இதெல்லாமே என்ன நடக்குதுன்னா, டிரான்ஸ்போர்ட் மந்திரியாக வருகிறவர் தேர்தலுக்கு தேவையான ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 25% முதல்ல தனியா வாங்கிக்கிறது. இப்படி இந்த ஊழல் நடக்கிற காரணத்தினால போதிய பராமரிப்பு இல்ல தண்டையார்பேட்டை டெப்போல. இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, தண்டையார்பேட்டை டெப்போவை மூட போகிறாங்க. இப்ப அங்க என்ன ஆகும்?
அங்க பஸ் போயிட்டு வந்திருந்த இடம் பூரா கரெக்டா பண்ணுவான். கிளாம்பாக்கமே இன்னும் கொஞ்சம் தெளிவா பேசுவோம் சார். பேருந்து போக்குவரத்துன்றது டெய்லி போற டைமிங் டியூட்டி வண்டின்னு இருக்கும்ல, அது போயிட்டு இருக்கும் ரெகுலர். ஆமா. ஒரு விடுமுறை நாட்கள்லயோ அந்த மாதிரி நாட்கள்ல அலர்ட் பண்ணும், இந்த மாதிரி விடுமுறை தொடர்ச்சியா வரப்போகுது, பக்ரீத் விழா நாட்கள், முகூர்த்த நாட்கள், இதெல்லாம் வந்து நமக்கு இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் ஃபேஸ் பண்ணணும். அதுக்குன்னு நம்ம வந்து ஒரு தனியா செப்பரேட்டா ஒரு 100 பஸ் 200 பஸ்ன்னு வச்சிருக்கணும்ல, ஆமாவா இல்லையா? ஆமா, அதெல்லாம் இருக்கணும்ல. அதெல்லாம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஓட்டுறதுக்கு ஆள் இல்ல. ஓட்டுறதுக்கு ஆள் இல்ல, பாதி ரிப்பேரா கிடக்கு, பாதி ஸ்பேர்ஸ் போய் கிடக்கு. ஸ்பேர்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஃபண்ட் இல்ல. அந்த பழுது நீக்கி அதை சரி செய்வதற்கான பணம் இல்ல. உதாரணத்துக்கு நீங்க சொன்னதுதான், இப்ப கலைஞர் பிறந்தநாள் அப்போ 1200 எலக்ட்ரிக் பஸ் வாங்கினது ஒண்ணு கூட ஓடல. அப்போ விழா அடைஞ்சிருச்சு, பஸ் விட ஆரம்பிச்சிட்ட மாதிரி கணக்கு. ஆனா வந்து பஸ் ஓடல, ஒரு பஸ் கூட ஓடல. அப்போ நிர்வாகம் எவ்வளவு சீர்கெட்டு போயிருக்குன்னு பாருங்க. அதிகாரிகள் வந்து ராணுவ நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? நீங்க இன்னொரு பெரிய அந்த மக்கள் தான் சார், அந்த காசு தான் நாளைக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே. அந்த அரசாங்கத்தை ரன் பண்ணனாலே அந்த மக்கள். அரசு என்ன நினைக்குதுன்னா, இப்ப 20,000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு போகுது. 1000 ரூபாய் பெண்களுக்கு 1000 ரூபாய்க்கு எவ்வளவு போகுது? 1000 ரூபாய். 20,000 கோடி வருஷத்துக்கு போகுது. இந்த 20,000 கோடி வந்து எந்த ரெமிட்டன்ஸ் இல்ல, 20,000 ரிட்டர்ன் இல்ல, அவ்வளவுதான். ஆமா. அப்போ இங்க என்ன அரசு நினைக்குதுன்னா, வாக்கு சேகரிப்பதற்கு என்ன வழி? மக்களே கூட என்ன நினைப்பாங்க, குடும்ப தலைவிகள் கூட, அந்த காசை கொடுங்க மக்கள், நாங்க பஸ்ல போயிட்டு வரோம், அதை போட்டு இதையாவது செய்யுங்கன்னு கூட சொல்ற அளவுக்காக தான் நம்ம மக்கள் இருக்காங்க உண்மையிலேயே. ஆனாலும் அது வந்து போய் சேரணும். இது நாளைக்கு வந்து வேற ஒரு விஷயத்துக்கு பயன்பாடு. இப்போ இது எப்படி திமுக பயன்படுத்துறாங்கன்னா, உனக்கு 1000 ரூபாய் மாசம் வருது, நீ அதிமுகவினுடைய நிழல் பட்டால், அதிமுகவுடைய சாயம் பட்டால், நீங்க அதிமுகவினுடைய மகளிர் அமைப்புக்கோ இல்ல அதிமுக குடிபிடிக்க போனாலோ, அல்லது வேணா எல்லாருக்குமே போனா 1.5 கோடி பேர் இப்ப லிஸ்ட் கொண்டு வர போறாங்க. 1.25 கோடி பேர் பெண்கள் பட்டியல் இருக்கு. இதுல நீங்க யாராவது அதிமுக தெரிஞ்சா அந்த வட்ட செயலர் மிரட்டுறாரா, கூட கட் பண்ணிடுவேன். அது 1000 ரூபாய் வராது. 1000 ரூபாய் வராது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, வர்ற 1000 ரூபாய் அப்ப ஏன் உடனே அதிமுக, எனக்கு அது யாருன்னு தெரியாது, யாருன்னு முதல்ல என்ன பண்ணுவாங்க, 500 ரூபாய் கொடுத்தா அதிமுக பார்டர் சேலை கட்டிட்டு அதிமுக கொடி பிடிச்சிட்டு புரட்சி தலைவி வாழ்க, புரட்சி தலைவி வாழ்கன்னு போயிட்டு இருப்பான். அந்த சேலை கட்டி போட்டு திமுக பார்டர் கொடுத்தா இங்க ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு உதயநிதி வாழ்க, இப்படி ஒரு கூட்டம் போகும். அதே கூட்டம் தான் இது. மேட்டுக்குடி பெண்கள் யாரும் வர்றது இல்ல, உழைக்கிற மக்கள் தான் வர்றாங்க, அது தலித் மக்கள் தான் வராங்க. இந்த கூட்டம் இப்ப என்ன பயப்படுது, நீ ஏதாவது அதிமுக போயிட்டுனா நான் கட் பண்ணிடுவேன், 1000 ரூபாய் கட் பண்ணிடுவேன். உண்மையிலே இந்த மிரட்டல் பண்றாங்களா சார்? சார் 1000 மடங்கு, 1 மடங்கு 2 மடங்குல 1000 மடங்கு. ஏன் சார் திராவிட இயக்கம் என்ன ரொம்ப அமைதியான ஆள் எல்லாமே வந்து ஏதோ மயிலாப்பூர் ஐயர் மாதிரில நினைக்கிறீங்க. அவன் தான் பாவமா இருப்பான். விண்டி தேவநாதன் ஆட்டையை போட்டாரு பேசாம படுத்து கிடக்கான். நம்மளால இருந்து எதை தூக்கிட்டு போயிடுவான், முன்னையார் தூக்கிட்டு நிற்பான். மயிலாப்பூர் பாவம் கஷ்டப்பட்டு உட்காந்து மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்ணல போட்டா மொத்தமா 500 கிலோ தங்கத்தை போய் ஜெயில சாப்பிட்டு நம்ம சௌரியம் படுத்திருக்காரு தேவநாதன். வேற எங்க நடந்தா என்ன ஆகும்? மயிலாப்பூர் எந்திரிச்சு வரும், ஆளுக்கு ஒரு எதோட கொக்கரை வெட்டி அருவாலோட, சீனி புளிங்க அருவாலோட வரும். மயிலாப்பூர் ஆளுங்க மாமியும் மாமனாரா என்ன செய்யறது, வழக்கத்தோடு கேசம் போடு, மீதி நேரம் மனசு வேதையா இருந்தா பஜனை பண்ணிட்டு கோயில போய் உண்டச்சோர பொங்கலை வாங்கிட்டு வீட்டு படுத்துக்குவான். அப்போ சார் இழந்த அவங்களுக்கும் இல்ல வருத்தம் தான், வேதனை தான். நம்ம அது வந்து அது ஒரு நம்ம காமெடியா சொல்ல, வேதனையோடு சொல்லுது. அவர்கள் வந்து வன்முறையாளர்கள் அல்ல. மயிலாப்பூர் நம்ம டி நகர்ல இருக்கு, எல்லா ஓய்வு பெற்ற மக்கள் பூரா கௌரா மடத்துல போய் என்ன எல்லாமே எல்லாம் ரிட்டையர்ட் ஆட்கள் தான். நான் எப்பவுமே அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கு, அந்த பக்கம் போன போலிகளி வாங்கி சாப்பிடுவேன், அவ்வளோ ருசியாக இருக்கும். ஆனால் அந்த மக்களை பார்த்தா அமைதியாக வாழ்ந்துட்டு, ஏமாத்தினாலும் அமைதியாக இருக்கான். மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்ணி ஏமாத்தினாலும் சரி, ராயப்பேட்டை பெனிஃபிட் பண்ணி ஏமாத்தினாலும் சரி, அமைதியாக போயிட்டு ஆண்டவன் பார்த்துக்குவான். எங்கே ஆண்டவனே கடைசி போய் வித்து போடுறானுங்க. அப்போ இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட அந்த நேரத்தில் வந்து கத்துறான், அதை மீதி நேரம் ஆப்பாயிடுறான். ஆனால் இந்த மகளிர் உரிமை தொகைக்காக திமுகவை சேர்ந்த வட்ட செயலர் எல்லாமே நீங்க அதிமுக லேபிள் உங்க மேல ரேகை படர்ந்தால் அதிமுக ஓட நீங்க ஏதாவது தொடர்பு தெரிஞ்சதுன்னா நான் கட் பண்ணிடுவேன்.
கட் பண்ண முடியாது. ரெண்டாவது விஷயம், அப்பா ஒரு எச்சரிக்கை. அந்த 1000 ரூபாய்ன்றதே பெரும்பாலும் ஒரு இயலாத மக்களுக்கு போகும்போது அவங்க வந்து இதை பயப்படதான் செய்வாங்க. உண்மையில நமக்கு 1000 ரூபாய் போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்ப இப்படித்தான் இருக்கு. எதுல பஸ் ஸ்டாண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இப்ப இன்க்ரீஸ் பண்றாங்கன்றாங்க. ரயில் இப்ப அதுக்கான அங்க ரயில் நின்னு போற அளவுக்கு அங்க ஒரு ஸ்டேஷன் எல்லாம் கொண்டு வராங்க. அதே போல அந்த பேருந்து நிலையத்துக்கு எதிரே ஒரு மேம்பாலம் எல்லாம் கொண்டு வரது, அந்த வேலைப்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் கட்டி முடியறதுக்கு 5 வருஷம் ஆயிரும். 5 வருஷம் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் இப்ப வந்துரும் சொல்றாங்க. வந்துரும். இப்ப கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பிச்சு அதிமுக ஆட்சியில் ஆரம்பிச்சு இப்ப அதிமுக ஆட்சி போய் திமுக ஆட்சி வந்துருச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? 2023 டிசம்பர்ல கொண்டு வந்தது. இன்னைக்கு 25 நம்ம பேசிட்டு இருக்கிறது ஜூன் வந்துருச்சு. ஆமா. எத்தனை வருஷம் ஆச்சு? 1.5 வருஷமா செயல்பாட்டுல இருக்கு. அதுக்கு முந்தி அது எத்தனை வருஷத்துக்கு முந்தி அந்த இடம் ஆரம்பிச்சது பண்ணி கட்ட ஆரம்பிச்சது? அது ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னாடியே. சரி, நீங்க இப்ப மோடி ஒரு பாலத்தை ஆமா உலகத்திலேயே பெரிய பாலம். எத்தனை வருஷத்துல அதை கட்டி முடிச்சான்? என்ன 50 வருஷமா எடுத்துக்கிட்டான்? இல்ல 100 வருஷமா எடுத்துக்கிட்டான். சைனால போய் பாருங்க. சைனாவுல மிகப்பெரிய அற்புதமான பாலங்கள் பூராம 1 வருஷம் 2 வருஷம் முடிச்சிடலாம். அப்போ இந்த மக்களை எலக்ட்ரிக் பஸ் கதை தான். எலக்ட்ரிக் பஸ் வாங்கியாச்சு. சார்ஜர் இல்ல, கரண்ட் இல்ல, டிரான்ஸ்ஃபார்மர் இல்ல, பிளக் இல்ல, பிளக் பாயிண்ட் இல்லன்னு 1 பஸ் 2 பஸ் இல்ல. எத்தனை பஸ்? 1500 பஸ். நீங்க அது கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்? பழைய இரும்புக்கு தான், காயலாங்கடைக்கு தான் போகணும். பேரிச்சம்பழம் வாங்கலையோ, பேரிச்சம்பழம் இப்படி இந்த கதை ஆயிரும். அப்போ நீங்க பராமரிப்பு இல்லாமல், பயன்பாட்டுக்கு இல்லாமல் எந்த திட்டத்தை போட்டாலும் எப்படி சரியா வரும்? சரி, நீங்க பனிமனைங்கிறது அவசியம். அந்த பனிமனையே இல்லாமல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திட்டமிட்டது முதல் தப்பு. 2வது தப்பு, டீசல் அடிக்கிறதுக்கு எங்க போகணும்? 40-80 கிலோமீட்டர். ஆமா. ஒரு நாளைக்கு 1000 பஸ் 80 கிலோமீட்டர் போனா எத்தனை லிட்டர் டீசல் செலவாகும்? இது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி திட்டமிட மாட்டான். இல்ல, பயணத்தின் போதே போகும்போது வேற பனிமணில அடிச்சுக்கலான்ற ரூல்ஸ் கூட கிடையாது. அப்படிலாம் கிடையாது. இப்ப விழுப்புரம் இது இருக்கு, டிப்போ இருக்கு, அந்த மாதிரி எங்கயாவது அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாதா? எங்க புறப்படுதோ அங்க புறப்பட்ட பஸ் எங்க போயிட்டு திரும்பி வர வரைக்கும் அந்த டேங்க் கொள்ளளவு இருக்கு. ஆமா, அந்த கொள்ளளவு இருக்கு. எல்லாமே நம்ம மாதிரி காரு போற வழியில அடிச்சுக்கலாம். ஆமா, அங்க அடிச்சுக்கலாம். இப்படி எல்லாம் கிடையாது. சரி, டீசல் என்பது பனிமனை டு பனிமனை தான் அடிக்க முடியும். அப்போ கிளாம்பாக்கத்துல டீசல் ஃபியூலிங் ஸ்டேஷனே கிடையாது. இது எத்தனை பஸ் வருது? 1500 பஸ் வந்து போகுது. 1500 பஸ்ஸுக்கு நீங்க 10 வருஷமாவா டீசல் டேங்க் கட்டுறீங்க? நீங்க ஒரு கணக்கு போடு, எவ்வளவு பணம் மக்கள் வரி பணம் வேஸ்ட் ஆகுதுன்னு பாருங்க. 80 கிலோமீட்டர் சார். 40 போற 40 வர 40, 1000 பஸ், குறைந்தபட்சம் 1000 பஸ் போடுங்க. 1000 பஸ் 80 கிலோமீட்டர் எவ்வளவு வருது? 8000 கிலோமீட்டர் வெட்டியா போகுது. 8000 கிலோமீட்டருங்கிறது எத்தனை 1000 லிட்டர் டீசல்? 8 கிலோமீட்டர் கூட கிடைக்கும், 6 தான் கிடைக்கும். அப்போ 1000 லிட்டர் டீசல். 1000 லிட்டர் டீசல்னா ஒரு லிட்டர் டீசல் 100 ரூபாய். 1000 லிட்டர் டீசல்னா எத்தனை லட்சம்? வருஷத்துக்கு எத்தனை கோடி? என்ன எங்க போகுது? மண்ணா போகுது. யாருடைய வரிப்பணம்? மக்களுடைய வரிப்பணம். ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் கட்டாம ஒரு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு 10 வருஷமா இயங்குதுன்னா இது நாடான்னு மட்டும் சொல்லுங்க. 10 வருஷம் இல்ல, 2 வருஷம். ஏங்க திட்டமிட்ட மட்டும் எப்பங்க? பிளான் போட்டது எப்போ? அப்ப இருந்தே கணக்கு. 2 வருஷம் உடனே போயிடலாம். இல்ல அட்டையில கட்டிட்டாங்களா? அட்டையில கட்டினாங்க. இல்ல நீங்க பஸ் ஸ்டாண்டு கட்டுவதற்கு முன்பு பஸ்ஸுக்கு என்ன வேணும்? இதெல்லாம் வேணும். இதுதாங்க உள்கட்டமைப்பு தாங்க. அப்போ இதை திட்டமிடுவதற்கு அதிகாரிகளுக்கு நேரமே இல்லையா? யோசிக்கவே இல்லையானா? யோசிக்க திட்டமிடுவதை விட நீங்க கமிஷன் வாங்குவதற்கான அதிகாரி சீட்ல உட்கார்ந்தா இன்னைக்கு எந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளவு வருது, அமைச்சருக்கு எவ்வளவு வாங்கி கொடுக்கலாம், நமக்கு எவ்வளவு கிடைக்கும், இப்படி எல்லாம் யோசிப்பதனாலதான் இந்த 1500 எலக்ட்ரிக் பஸ் ஓடல. கிளாம்பாக்கத்துல ஃபியூல் ஸ்டேஷன் இல்ல, பனிமலை இல்ல, டிரைவர்கள் கண்டக்டர் புதிதாக ஆள் எடுக்கல. இவ்வளவு இடைபாடுகளும் குறைபாடுகளும் அதிகாரிகள் மட்டத்துல தான் நடக்குது. ஆம்னி பஸ்ஸஸ் ஓடுது, தனியார் பேருந்துகள். அதை நோக்கி மக்கள் ஷிஃப்ட் ஆகணும்னா பணம் தேவை நமக்கு. அது அதிக கட்டணம் வேற இருக்குது. அதையும் ஃபேஸ் பண்ண முடியல. அது என்ன நடக்குது அங்க கிளாம்பாக்கத்தை ஒட்டி? ஆம்னி பஸ் ஆம்னி பஸ் சிட்டிக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
இப்ப அத்தனை பஸ் சிட்டிக்குள்ள வந்துருச்சு, எல்லா சிட்டிக்குள்ள எல்லா சிட்டிக்குள்ள வந்துருச்சு. நீங்க காங்கிரஸ் ஆட்சி மாறி திமுக ஆட்சி வருது 67ல, அண்ணா 69ல மறைகிறாரு. கருணாநிதி பார்த்தாரு, எல்லா பஸ் கம்பெனி முதலாளியும் பழைய காங்கிரஸ்காரன். இவங்களை ஒழிக்கணும்னா ஒரே வழி, பஸ்ஸை பூரா எடுத்து சரி அரசுடைமை ஆக்கப்பட்டது. அத்தனை பஸ் ஆக்கப்பட்டது பின்னாடிதான் காங்கிரஸ் ஒழிஞ்சது, பண்ணையார்களும் ஒழிஞ்சா, பஸ் முதலாளியும் ஒழிஞ்சான். ஏன்னா டெய்லி காசு அது அத்தனையும் அரசுடைமை ஆக்கப்பட்டது. இப்போ அதுக்கு பின்னாடி தான் இந்த பேருந்து அரசுடைமை, அரசு பஸ்ஸா ஓடுது. ஏன் அரசு பஸ்ஸா ஓடுதுன்னா, தனியார் முதலாளிகளை விட அரசு நீங்க அப்ப எனக்கு தெரிஞ்சு கிலோமீட்டருக்கு 10 பைசா, இப்ப அது ₹1 ஆயிப்போச்சு. எனக்கு விவரம் தெரிய 10 பைசா 7 பைசால இருந்திருக்கு ஒரு கிலோமீட்டர். இதை அரசே கட்டணத்தை நிர்ணயித்தது, மக்கள் பூரா சௌரியமா ஏறி போனா. இப்போ அரசு செய்கிற வேலையை 5000 பஸ் இருக்கு தமிழ்நாட்டுல. எங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பிரைவேட் பஸ் ஓடுது? 5000 பஸ் ஓடுது. அப்போ மக்கள் அரசு மீது நம்பிக்கை இழந்துட்டான். அரசு பஸ்ல நினைச்ச நேரத்துக்கு போகும், அது முழுசா போய் சேராது. அதனால அவன் என்ன பண்றான், இந்த 5000 பஸ்ஸும் அரசு பஸ்ஸாக இருந்தா அரசுக்கு எவ்வளவு வருமானம், மக்கள் எழுப்பினீங்க இல்ல அதை தானே செய்யணும், அதுதானே அரசாங்கம் சார். மக்கள் காசு கொடுத்து தான் சார் போறாங்க, ரைட்டுங்களா? நீங்க கேட்கற காசை கொடுக்குறோம், எங்களுக்கு பஸ்ஸை விடுங்க, ஆமா தானே? அந்த பஸ்ல ஏறி உட்காந்து போறோம். ஒரு பஸ்ல 4 ஆள் ஜனம் ஏறுறாங்க. நம்ம ஊர் பாஷையிலேயே சொல்றோம்னா 4 ஆள் ஜனம் ஏறுற அளவுக்கான பஸ்ஸை விட பெரிய கொடுமை என்னன்னா, முதல்ல வர்றவன் ஏறவே முடியாது. ஆமா, கடைசியா வர முதல்ல ஏறிடும். அதுவும் இந்த பெண்கள் குழந்தைகளை வச்சு குடும்பத்தோட போற கேவலமான பழக்கம் தமிழகத்துல தாங்க இருக்கு. நீ கேரளா போங்க, பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தன் ஒட்டாம நிற்பான், பாத்துக்கீங்களா? கல்வியும் கம்யூனிசமும் அவனை மனுஷன் ஆக்கி வச்சிருக்கு சார். கர்நாடகா போங்க, நான் கர்நாடகா போயிருக்கேன், ஒருத்தர் ஒட்டாம நிற்பான். மகாராஷ்டிரா போங்க, ஒருத்தர் ஒட்டாம நிற்பான். முதல்ல வர்றவன் முதல்ல ஏறுவான், கடைசியில் வர்றவன் கடைசியில் ஏறுவான். இங்க ஒரு நல்ல பழக்கம் கூட இந்த தமிழ்நாட்டுல திராவிட இயக்கம் கத்துக் கொடுக்கல சார். கடைசியில வர்றவன் எல்லாம் தள்ளிவிட்டு முதல்ல ஏறிடுவான். குப்பட பாத்தீங்களா? இல்ல பஸ் அந்த ஜன்னல் வழியெல்லாம் ஏறி கேவலமான பழக்கம் உள்ள ஒரே நாடு தமிழ்நாடு தான் சார். பாவம் சார், மக்களை பாவம் சார். அவங்களுக்கான தேவை அது அந்த அளவுக்கு இருந்தா தேவையில்லை இல்ல, அரசு நெறிமுறைப்படுத்து. நீங்க கேரளாவுல ஆட்டோவுக்கு நீங்க 10 பைசா மிச்சம்னு திருப்பி கொடுத்துருவான், கர்நாடகாவில் கொடுத்துருவான், பம்பாயில உலகம் பூரா கொடுத்துருவான். இங்க ஆட்டோக்கு பக்கத்துல போனீங்கன்னா ₹100 ஃபைன், உட்கார வேண்டியதில்லை. ஏப்பா விலதானப்பா கேட்டேன், எதுக்கே ஆட்டோவை முட்டினா நீ ₹100 கொடுத்துருப்போம். இப்போ ஒரு இன்னைக்கு வரைக்கும் இந்த திராவிட இயக்கத்தினால டிரான்ஸ்போர்ட்ல மீட்டர் சிஸ்டம் கொண்டு வர முடிஞ்சுதா? இல்ல அதை சொல்றாங்க, கேவலமா இருக்கு சார். இங்க நீ மீட்டர்ல போய் தான் சொல்லுங்க. இல்ல சார், இப்போ இந்த ஓலா ஊபர் காரே நம்ம புக் பண்ணோம்னா எவ்வளவு சார் அமௌண்ட் வந்திருக்கு? ₹250 வந்திருக்கு, ஒரு ₹100 சேர்த்து கொடுங்கன்னு கேட்டு அப்படின்னா தான் வராங்க. அந்த மாதிரி நிலை இருக்கு. அதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா அரசு கடினமான நடவடிக்கை. ஏன் கேரளாவில் போய் கேட்க சொல்லுங்களேன், ஆந்திராவில் கேட்க சொல்லுங்க, கர்நாடகா கேட்க சொல்லுங்க, மகாராஷ்டிரா கேட்க சொல்லுங்க, எங்க வேணா கேட்க சொல்லுங்க. மீட்டர் எவ்வளவு? 10 பைசா குதினா கேரளாவில் வாங்கவே மாட்டான் சார். மீட்டருக்கு மேல 10 பைசா குதினா வாங்க மாட்டான். அவனுக்கு சுயமரியாதை பாதிக்குன்னு நினைக்கிறான். எவ்வளவு? இங்க சுயமரியாதைக்காக இயக்கம் நடத்திய தந்தை பெரியாருடைய மண்ணுல சுயமரியாதைன்னு ஒண்ணு மண்ணா போச்சு. ஏய் காசு குடியா சாவுக்குறாக்கி நம்மாலும். அப்போ ஒரு அவசரத்துக்கு வண்டி புக் பண்ணி கூப்பிடுறாங்க, அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்கன்னு கூட அவங்க தெரிஞ்சுக்கிறது இல்ல. நான் எல்லா டிரைவர்களையும் சொல்ல, ஒரு சிலர் ஒருத்தர் 2 பேர் நிறைய இப்ப அதிகமாயிட்டாங்க. அது அவங்க என்ன லேடிஸா குழந்தையா இல்ல வேற என்ன பிரச்சனையில அவங்க போறாங்களா, இல்ல ஒரு டெத்துக்கு போறாங்களா, ஒரு ஏதோ ஒரு அவசரத்துக்கு கூப்பிடுறாங்களான்னு கூட தெரியல. மேல ₹100 கொடுத்தாதான் வருவேன், அங்கேயா நான் ரிட்டர்ன் வரும்போது நான் சும்மா தான் வருவேன், அதுக்கு ₹200 கொடுன்றாங்க. அப்ப இது அரசு தான் கட்டுப்படுத்தணும். நீங்க பம்பாய் டெல்லியில நீங்க பணம் வச்சிருந்தீங்க, இல்ல ஒரு பொம்பளை புள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்படி பார்ப்பான். நான் பலமுறை பார்த்துருக்கேன். பஞ்சாபி ஆட்டோ டிரைவர் நம்பி ஏறுவான், பஞ்சாபி டாக்ஸி டிரைவர் நம்பி ஏறுவான். ஏன்? பாதுகாப்பு. ஏன் தமிழன் நம்பி எவன் ஏன் ஏறது இல்லை? பெண்ணோ பணம் வச்சிருக்கிறவனோ இல்ல வியாபாரியோ இல்ல பொருள் வைத்திருப்பவனோ யார் நம்பி ஏறுவான்? பஞ்சாப்காரன் சலப்பா டிரைவர் வரானான்னு பார்ப்பான். மும்பையில் சார், டெல்லியில சார். நீங்க அப்ப பஞ்சாபுக்கு போக விரும்பல, நான் சொல்லுகிற இந்தியாவுடைய கேபிட்டல் டெல்லி பம்பாயில சொல்றேன். பஞ்சாப் டிரைவர் தான் நம்பி ஏறுவான், பணம் இருக்கும், இல்ல குழந்தை குட்டி பெண்கள் வச்சிருப்பான், பாதுகாப்பா குட்டி இறக்குவான். அந்த பழக்கம் பஞ்சாபிட்ட மட்டும்தான் இருக்குன்னு இந்தியாவில்
நீங்க வேற எந்த மாநிலத்திலையும் பார்க்க முடியாது. நம்மால் என்ன பண்ணுவான், மீட்டருக்கு மேல போட்டு தரையா, இல்ல தள்ளு போ சாகுறாய்க்கு. இந்த பழக்கத்தை அரசு தான் கொண்டு வரும். நீங்க கல்வி, தரமான கல்வியை கொடுத்தீங்கன்னா தரமான குடிமகன் உருவாவான். தரமான கல்வி யாரு? ஐஸ்வரி கணேஷ் சார்ட்டர் ஃபிளைட் வச்சு கல்யாணத்தை எங்க நடத்துறாரு? மாலத்தீவுல கொண்டு போய் இந்த கோடம்பாக்க களிச்சடைகளை எல்லாம் கூட்டிட்டு போய் இந்த மக்கள் கட்டுற வரி என்ன கல்வி பணத்தை சார்ட்டர் ஃபிளைட் வச்சிருக்கிற ஒரே கல்வி கொள்ளையர் முத்துசாமி பினாமி. முத்துசாமிக்கு அல்வா கொடுத்துட்டு பலாயிரம் கோடியை வச்சிருக்கிற ஐஸ்வரி கணேஷ் கோடம்பாக்கத்தை அத்தனை பேர் இவன் பொண்டாட்டி அவன் தள்ளிட்டு போயிட்டான், அவன் பொண்டாட்டி இவன் தள்ளிட்டு போயிட்டான். ஆர்த்தி புருஷனையா காரணம் தேடுது. அவன் டான்ஸரோட கெனிஷாவோட போயிட்டு இருக்கான். எங்கடா எல்லாம் மாலத்தீவு போயிட்டு இருக்கானுங்க. என்னடா ஆச்சு இவனுக்கு பூரா? எங்க இந்த கல்வி மக்கள் கட்டுற வரி பணம் கொடுக்குற பணத்துல தனி விமானம் வச்சிருக்காரு. யாரு? ஐஸ்வரி கணேஷ். ஐஸ்வரி வேலனுடைய மகன் ஐஸ்வரி கணேஷ் நேர போய் எங்க கல்யாணம்? மாலத்தீவுல தான் கல்யாணம். 250 கோடி ரூபாய் செலவு. அம்பானி சமயக்காரன் இங்க வந்திருக்காரு. இந்த அரசியல்ல மக்களுக்கு கிளாம்பாக்கத்துல பஸ்ஸே கிடைக்கும். பஸ் வருது இல்ல இப்படி எல்லாம் சங்கடப்பட்டிருக்காங்கன்னு மக்கள் தெரிஞ்ச உடனே தலைவர்கள் வேகமா இதுக்கு ஏனும் ஒரு முனைப்பு எடுக்கணும், அரசாங்கம் எடுக்கணும். எதிர்கட்சி திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு, கிளாம்பாக்கமே சாட்சி, ஒரு திறனற்ற ஆட்சிக்கு சாட்சி கிளாம்பாக்கமே சாட்சின்ட்டாரு அவரு. பட் இதை சரிப்படுத்த வேண்டிய அரசாங்கம் அதை பற்றி இப்ப உடனே ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும்ல. ஒரு துணை முதலமைச்சர் போயிருக்கலாம், இல்ல அமைச்சர் போயிருக்கலாம். யாரோ ஒருத்தர் ஸ்பாட்டுக்கு போய் என்ன பிரச்சனை, இது சரி பண்ணிடலாம், நீங்க ஒன்னும் கஷ்டப்பட்டதுக்கு உங்க கஷ்டத்துக்கு நாங்க வருத்தப்படுறோம்ன்றத கூட சொல்ல மாட்டோம். தொடர்ந்து பிரச்சனை நடந்துட்டே இருக்கு. தொடர்ந்து பிரச்சனை நடந்துட்டே ஒரு வருத்தம் கூட தெரிவிக்க மாட்டேங்கிறாங்களே சார். வருத்தம் தெரிவிப்பதெல்லாம் மக்களுக்கு தேவையில்லை சார். நீங்க மக்கள் ஒரு 1000 பேர் 2000 பேர் கூட்டிட்டா 2000 பேருக்கான பஸ் 20 பஸ், ஒரு பஸ்ஸுக்கு 100 பேர் போடுங்க, இல்ல 75 பேர் போடுங்க. அங்க 10 பஸ் ரெடியா இருக்கணுமா இல்லையா? அது இல்லையே. இன்னொரு விஷயம் சொல்றாங்க சார், நான் விசாரித்தேன் இந்த டாபிக் எடுக்கிறேன்னு. திருச்சின்னா திருச்சி ஆட்கள் மட்டும் ஏறி உட்காரணுமா, மத்தவங்க நடுவுல போறவங்க எல்லாம் விழுப்புரம் போறவங்க எல்லாம் ஏறக்கூடாது. அது நிறைய பிரச்சனை இது சொல்றாங்க. அவங்க விழுப்புரம் போறவங்களுக்கு அப்ப நீங்க தனியா பஸ் விடணும். ஆமாவா? ஒண்ணு அதையாவது நீங்க பண்ணணும். அதுவும் பண்றது கிடையாது. மதுரைன்னா மதுரைக்காரங்க மட்டும் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ ஏத்தலாம். ரைட்டு, மதுரை மட்டுமே ஏறுங்கன்னு எல்லா பஸ்ஸும் சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவன் ஏற்கனவே பஸ்ஸே கிடைக்கல அந்த மக்களுக்கு, பாவம். அவங்களுக்கு நீ மதுரை மட்டும் ஏறி உட்காரு, திருச்சி மட்டும் ஏறி உட்காருனா நடுவுல போற விழுப்புரம் போறவங்க எங்க போவாங்க, கள்ளக்குறிச்சி போறவங்க எங்க போவாங்க? எஸ்சிடிசில ஒரு நல்ல அதிகாரி இருந்திருக்காரு. அந்த அதிகாரி இது போன்ற குறைகளை எல்லாம் சுட்டி காமிச்சிருக்காரு. அது எனக்கு பேர்ல மறந்து போச்சு. அவரை இந்த குறைகளை சுட்டி காட்டிய பிறகு அவர் தூக்கி எங்கேயோ அடிச்சு விட்டாங்க. குறைகளை சொன்னதுக்கு, குறைகளை சரி பண்ணணும்னு சொன்னதுக்கு யார்கிட்ட சார் சொன்னாரு? அமைச்சர் சொல்லியிருக்காரு. இல்லைன்னா இப்ப இருக்கிற இது நடந்து பழைய பிரச்சனைகள். அப்ப அது பேர்ல எனக்கு மறந்து போச்சு. அப்போ அந்த அதிகாரி நீங்க கூட்டம் கூடுனால 10 பஸ் ரெடியா வச்சிருப்பாராம். எனக்கு அவர் பேர் மறந்து போச்சு. கூட்டம் கூடுனா 10 பஸ். ஆமா, எந்த பிரச்சனை இல்லாம அவர் நீண்ட அனுபவம் கொண்ட அதிகாரி. அவரை நீங்க எங்கேயே தூக்கி அடிச்சிட்டாங்க. ஏன் இது சரி பண்ணாம என்னால வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவரை என்ன பண்றாங்க, சரி பண்ணுவது நீதான் சரி பண்ணிக்கணும், பிரச்சனை வராம பாத்துக்க, பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்வது அதிகாரி தேவை. அதாவது தப்பை எப்படி மறைக்கணும் அவங்க என் கூட இருங்க. அதுதான் இப்போ இந்த ரவி ராகவேந்திரான்னு யார் அந்த சார் வழக்கு விசாரணையில ஒரு டிஎஸ்பி வேலையை வேணான்னு போயிட்டாரு. ஏன்னு கேட்டா என்ன இந்த வழக்கின் போக்கை மாற்ற சொல்லுகிறார் உயர் 3 பெண் அதிகாரிங்கிறார். யூனிஃபார்மே வேண்டாம் கழட்டி போட்டு போயிட்டாரு. ஞானசேகரன் கேஸ். அப்போ இந்த அரசோடு அரசு என்ன செய்யுதுன்னா பிரச்சனைகளை எப்படியாவது மறைத்து விடு, மக்கள்கிட்ட இருந்து மூடி மறைச்சு. அதுதான் இந்த அரசனுடைய கொள்கையாக இருக்கு. அப்போ கிளாம்பாக்க பிரச்சனையே முடியாது. இல்ல ஆம்னி பஸ்ஸஸ் நம்ம பேசியது நீங்க அப்படியே டைவர்ட் ஆகி வந்துட்டோம். ஆம்னி பஸ்ஸஸ் வந்து இப்ப எதுவுமே கிளாம்பாக்கத்துல நிக்கிறாங்க, நின்னு இறக்கி விட்டு வந்துடுறாங்க. சரி, இப்ப ஆம்னி பஸ்ஸோடைய ரோல் என்னன்னா அவங்க இப்ப சிட்டிக்குள்ள வந்துட்டாங்க. சிட்டிக்குள்ள வந்து எல்லாத்தையும் அவங்க அந்த பணிமனை மாதிரி அவங்க வச்சுன்னு வந்துடுறாங்க. அது ஒரு ரூல்ஸ் போட்டாங்கல்ல, யாரும் உள்ள வரக்கூடாது, அங்க ஒரு தனி ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கனால சொன்னாங்க. அதெல்லாம் இருக்கா இல்லையா? ஒன்னும் நடக்கல. ஆமா, கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கினாங்க ஆம்னி பஸ் முதலாளிகள். நீங்க பஸ் உங்க டெப்போல போய் ஏத்திக்கிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லல. ஆனா ஸ்டே கொடுத்துட்டாங்க. அரசு உள்ள வரக்கூடாது அப்படிங்கறத தடை கொடுத்துட்டாங்க. தடை கொடுத்தா என்ன, அவ உள்ள வந்து வரலான்னு தான் அர்த்தம். இப்ப எல்லா ஆம்னி பஸ் பாத்தீங்கன்னா எங்க நீங்க ஒரு 10 பேர் ஒரு இடத்துல டிக்கெட் புக் பண்ணி அங்க ஏற்றிட்டு போயிடலாம். 4500 5000 பஸ்ஸும் நீங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அரசு பஸ்ஸினுடைய தரத்தை உயர்த்த வேண்டிய அரசு நிர்வாகம் அதை செயலிழந்து இருக்கு. நீங்க இப்போ
5 காரணம் சார். ஒன்று, போதிய டிரைவர் கண்டக்டர் இல்லை. சரி. எல்லாம் தனியார் நிறுவனம் ஸ்டார் வால்ஸ் ம். டவுசர் பாய்ஸ் கும்பலுக்கு கொடுத்துட்றாங்க. ஏன் சார் அது டாஸ்மார்க்ல தான் அவங்கள சொன்னீங்க? யார ரத்தீஷ் எல்லாம் சொல்றீங்களா? ரத்தீஷ், விக்ரம் ஜூஜு, விக்ரம் ஜூஜு, ஆகாஷ் பாஸ்கர், ரோமியோ பிலிம் ரகுமான் என்ற ராகுல், இப்படி 22 பேர் பட்டியல் இருக்காங்க. எவ்வளவு பேரு? 22 பேர் இருக்காங்க. இந்த 22 பேரு அரசை ஆட்டி படைக்கிறார். எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நீங்க ரியல் எஸ்டேட் முழுக்க யார்கிட்ட போயிருச்சு? சப்ரீஸ்கிட்ட போயிருச்சு. அது ஒரு 5 லட்சம் கோடி. எவ்வளவு? அதனுடைய முதலீடு 5 லட்சம் கோடி. அதனுடைய முதலீடு இன்னைக்கு குவிக்கப்பட்டிருக்கு ஒரு 5 வருஷத்துக்குள்ள. இது ஐடி, இடி இதெல்லாம் பார்த்தா வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் வெளிநாடுல இருந்து கொண்டு வந்து அதை கண்டுபிடிக்கணும். 5 லட்சம் கோடி குவிக்கப்பட்டிருக்கு. இந்த டவுசர் பாய்ஸ் கணக்கு பார்த்தா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இவர்கள் மூக்கு நுழைக்காத துறைகளே கிடையாது. இந்த போக்குவரத்து துறையும் அதான். போக்குவரத்து துறை அதான். அந்த ஸ்டார் வால்ஸ் யாருதுன்னு கண்டுபிடிங்க. இதுல 25% சர்வீஸ் சார்ஜ். 100 கோடி ரூபாய்க்கு நடந்தா 25 கோடி ரூபாய், 1000 கோடி ரூபாய்க்கு நடந்தா 250 கோடி ரூபாய். எது? மேன் பவர் சப்ளை பண்றது, பஸ்ஸை துடைக்கிறதுக்கு, சுத்தம் பண்றதுக்கு, ஸ்பேர்ஸ் மாட்டுறதுக்கு, எதையும் செய்ய. நீங்க இன்னொரு குடும்பம், அதாவது அரசு பணியில வெளியேறினவங்க, ரிட்டையர்ட் ஆனவங்க, ஓய்வு பெற்றவர்கள், இல்ல ஏதேனும் ஒரு காரணத்தினால அவங்க இருந்து அந்த இன்கேஸ் இட் ஹேப்பன் ஏதாவது நடந்தவங்களுக்கு அந்த இடத்த ஃபில் பண்ணணும். அதை ஃபில் பண்ணாம இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஆட்களை எடுத்து வச்சுக்கிறது. அது லாரி டிரைவரு, வேன் டிரைவரு, இவர்களை பஸ் ஓட்ட விடுறது. அவர்களுக்கு இந்த நிறுவனத்துல பதிவு செஞ்சுட்டா ஒப்பந்த ஊழியர்களாக, ஏன் அது டிரான்ஸ்போர்ட் நிறுவனமே அது ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அது அந்த நிறுவனமே அதை நடத்தக்கூடாதா? அவனுக்கு இவனுக்கு கொடுக்குற 250 ரூபாய அவர்களுக்கு கொடுக்கலாமா? யாருக்கு? உழைக்கிறவனுக்கு கொடுக்கலாமா? அது எதுக்கு கமிஷன் நடுவுல? இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க எல்லா டெப்போலையும் ஆளுங்கட்சி தொழிற்சங்கத்தை சேர்ந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு 2000 பேர் வேலைக்கே போறது இல்லை. திமுக தொழிற்சங்கத்துல சார், அவங்க தொழிற்சங்கத்துல இருக்கிறவங்க டிரைவர் கண்டக்டர் தான். ஆமா, வேலைக்கே போறது இல்லை. ஆனா கையில் போட்டு போயிருவாங்க. சம்பளம் வருது, கையில் சம்பளம். ஆளுங்கட்சி சம்பளம் கொடுக்காம எம்டி இருந்துட முடியுமா? எனக்கு ஒரு குறைந்தது ஒரு டெப்போவுக்கு ஒரு 25-30 பேர் இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய டெப்போ கணக்கு போடுங்க, பணியாளர்களை கணக்கு போடுங்க. இவர்கள் பூரா நீங்க முன்னாடி ஸ்டாலின் படம் இருக்கும், கரவேட்டி இருக்கும். டெப்போ மேனேஜர் அவர் கேட்கவே முடியாது. அந்த போக்குவரத்து தொழிலாளிக்கு என்ன அர்ச்சனை நடந்தது, அதே அர்ச்சனை யாருக்கு நடக்கும்? டெப்போ மேனேஜருக்கு நடக்கும். அப்போ இவர்கள் பூராமே தொழிற்சங்க தலைவர்கள். அதிமுக வந்தாலும் திமுக வந்தாலும் சரி, தொழிற்சங்கம் என்பது அமைச்சரவைக்கும் தொழிலாளிக்கும் நடுவில் உள்ள தரகர்கள். உனக்கு என்ன வேலை வேணுமா? 2-3 லட்சம் கொடு. எனக்கு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் நேரு இருந்தார் 2006-11. அப்போ ஒரு ஏறக்குறைய ஒரு 5000-10,000 டிரைவர் கண்டக்டர் வேலைக்கு எடுத்தாங்க. 3 லட்சம் ரூபா, 5 லட்சம் ரூபா. இதை செய்தி வராமல் தடுப்பதற்கு நிருபர்களுக்கு பூரா 3 சீட் 5 சீட். எனக்கு தெரிஞ்ச ஒருவர் பேரெல்லாம் நம்ம சொல்ல விரும்பல, அவர் இப்போ எங்க இருக்காருன்னு தெரியல. அவருக்கு 5 சீட் கொடுத்தாங்க. 15 லட்சம் ரூபா சம்பாதிச்சார். ஒரு நிருபர், ஒரு பெரிய பத்திரிகையினுடைய நிருபர். செய்தி அடிச்சிடாதீங்க தயவுசெய்து. உங்களுக்கு நீங்க யார்கிட்டயும் வாங்கி போட்டுங்க. 3 லட்சம் ரூபா வாங்கிட்டு 5 சீட்டை போட்டார். அதாவது அதிகாரி எனக்கு விசாரிக்க விட்டு நான் பேரெல்லாம் சொல்றேன். அப்போ இப்படி மக்கள் நீங்க அப்போ இன்னொரு பெரிய அதிர்ச்சி நடந்தது டிரான்ஸ்போர்ட்ல. ஜெயலலிதா முதலமைச்சர், போக்குவரத்து துறை ஸ்ட்ரைக் பண்றான். ஜெயலலிதா கூப்பிட்டு அதிமுக தொழிற்சங்க ஓட்ட சொல்றாங்க. ஓட்ட சொன்ன பிறகு அந்த டிரைவர்லாம் ஜெயலலிதா இல்லை, எம்ஜிஆரே சொன்னா நாங்கள் ஓட்ட போயிட்டோம். ஏன் என்ன ஜெயலலிதா பதறி, ஏன் நம்ம தொழிற்சங்கத்தை சேர்ந்தவன் ஏன் ஸ்ட்ரைக் பண்றான்னு கேட்குது. அப்போ அந்த தொழிற்சங்கத்தை பிரதிநிதி பூரா சொல்லிட்டான், பணம் கொடுத்து வேலைக்கு வந்தோம்மா, பாதுகாப்புக்கு அதிமுக தொழிற்சங்கத்தில் இருக்கணும், எங்களுக்கு சம்பளம் உயர்த்தி கொடுக்கணும், எங்களுக்கு வேலை பணி சுமை அதிகமாக இருக்கு, எங்களுக்கு ப்ராவிடன்ட் வேணும். இதுக்கு எந்த கட்சியும் எங்களுக்கு லட்சியம் இல்லை. எங்களுடைய உழைப்புக்கான ஊதியத்தை கொடுங்க, எங்களுக்கு உழைப்புக்கான
சலுகைகளை உரிமைகளை கொடுங்க. அதனால அதிமுக, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், கத்திரிக்காய் அதெல்லாம் தூக்கி போட்டு நாங்கள் வேலைக்கு வரமாட்டோம். எங்களுக்கு தீபாவளிக்கு போனஸ் வேணும், பொங்கலுக்கு போனஸ் வேணும். எங்களுக்கான ப்ராஃபிட் பிடிச்சி வச்ச தொகையை 60 வயசாக வீட்டுக்கு போகிறோம், போகும்போது எங்களுடைய பணத்தை அரசு கொடுத்த போனால் எங்கே போனால் ரெண்டையும் சேர்த்து எங்கள் கையில் கொடு. 7000 கோடி இந்த தொழிலாளிகளுடைய பணம் திருடப்பட்டிருக்கு இந்த திராவிட இயக்கத்தால். அதிமுக, திமுக 2 எல்லாம் ஸ்டாலின் போட்டா வச்சிருக்கான், ஜெயலலிதா போட்டா வச்சிருக்கான், எடப்பாடி போட்டா வச்சிருக்கான். அத்தனை தொழிலாளிகளுடைய ரத்தம், அது வியர்வை. எவ்வளவு 1000 கோடி? 7000 கோடி திருடப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு கொடுக்க போராடுறான். ஆளுக்கு ஒரு 1000 2000 கொடுக்குறாங்க, முடிஞ்சு போகுது. இப்படி தொழிற்சங்கம் என்பது, தொழிலாளிகள் மோட்டார் தொழிற்சங்கம் என்பது கண்ணீரை வரவழைக்கக்கூடியது. நீங்க ஒரு காலகட்டத்தில் இந்த மோட்டார் வாகன தொழிலாளிகள்லாம் வந்து வேலைக்கே போறதில்லை. எங்களுக்கு எங்களுடைய உரிமை, எங்களுடைய ப்ராவிடன்ட் ஃபண்டு, எங்களுக்கு சம்பளம் உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லி நிறுத்திட்டான். நிறுத்திய பிறகு என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த கூத்து கேவலம் பூரா தமிழ்நாட்டில் தாங்க. பஸ்ஸு பூரா நின்று போச்சு. நின்று போன பிறகு அரசு ஒரு அறிக்கை வெளியிடுது, லாரி டிரைவர்கள் பூரா பஸ் ஓட்டுவாங்க, உங்களை பூரா நாங்கள் சீனியாரிட்டி படி இந்த ஆள் பழைய டிரைவர்லாம் ரிட்டையர்ட் ஆனான்னா உங்களை நாங்கள் ஓட்டுநராக நாங்கள் பணி எடுக்கும்போது உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. லாரி டிரைவரு எல்லாம் யாரை ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கானோ அத்தனை பேரும் வந்துட்டான். ஆமாம். அப்போ அவன் தொழிலாளி இல்லையா? சக தொழிலாளியுடைய உரிமை பாதிக்கப்படுகிற பொழுது சக தொழிலாளி நீ காட்டி கொடுக்கலாமா? நீ இவன் குடும்பம் எப்படி சாப்பிட்டோம், இவன் தொலையிட்டோம், எனக்கு வேலை கூடியா? யாரு? அத்தனை லாரி டிரைவரு, அத்தனை ஆட்டோ டிரைவரு, ஹெவி வச்சிருக்கிற பூரா பஸ் ஏறி ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். கேரளாவில் நடக்குமா? ஒரு உலக தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். இல்ல, நீங்க சொல்றத வச்சு என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, மக்கள் நீங்க திருந்தணும், நீங்க மாறினா மட்டும்தான் இதெல்லாம் மாறும் அப்படின்றீங்க. ஆமா. அப்போ அரசு இயந்திரம் இயங்குவதில்லை, அதிகாரிகள் இயங்குவதில்லை, மக்கள் போராடிட்டே இருக்கான். அது போக்குவரத்து தொழிலாளி ஆகட்டும், இல்ல எந்த துறையாகட்டும், எல்லா துறைகளிலுமே மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருடல் இருக்கு. அதை தீர்க்கக்கூடிய அதிகாரமிக்க அதிகாரிகள், அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் அத மக்களுடைய வழியை புரிந்து கொள்வதில்லை, தெரிந்து கொள்வதில்லை. இதுதான் இப்ப போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய கிளாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அப்பப்ப உணர்ச்சி வசப்பட்டு போராடுறான். அடுத்த நாள் செய்தி ஊருக்கு போயிடறான் மறுபடியும். ஆனா இத ஒரு நாள் செய்தி, 2 நாள் செய்தி, நீங்க தலைமைச் செயலகத்திலிருந்து இந்த செய்தி பெருசாக்காதீங்க. எங்க அச்சு ஊடகங்களுக்கு, காட்சி ஊடகங்களுக்கு செய்தி போயிருது. ஒரு நாள் பிரச்சனை, 2 நாள் பிரச்சனை, அப்புறம் பார்த்துக்கலாம். மறுபடியும் அதே பிரச்சனை. ஆர்ச் எல்லாம் பெருசா இருக்குது, பஸ் ஸ்டாண்டும் பெருசா இருக்கு, பஸ் இல்ல. தீருமா அந்த பிரச்சனை தீருமா? எனக்கு தெரிந்து இந்த பிரச்சனை பல பல காலமா இருக்கு. நீங்க திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இதுதான் பட்டுக்கோட்டை பாட்டு தான். வேற மக்களை பொறுத்த வரைக்கும் 200 ரூபாய்க்கு ஓட்டு போட்டு தயாராயிட்டான். எவ்வளவு? 200 ரூபா. அப்போ கேரளாவில் இருக்கிற அரசியல் விழிப்புணர்ச்சி தமிழ்நாட்டில் இல்லை. ஆந்திரா, கர்நாடகா, பஞ்சாப், மகாராஷ்டிரா இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய விழிப்புணர்வு எப்போ வருதோ, எப்போ அதிகாரியும் அரசியல்வாதியும் பிடிச்சி அவன் கேட்க ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கு தான் இந்த அரசுக்கு மக்கள் அடிமைன்னு நினைக்கிறான். அரசியல்வாதி என்ன நினைக்கிறான்? மக்கள் நமக்கு அடிமை, மக்கள் அடிமைன்னு நினைக்கிறான். அப்போ நாங்க அடிமை கிடையாது, எங்களுக்கு நீங்க அடிமை. எங்களுடைய வரிப்பணத்தில் வாழுகிற நீ என்னோட ஒர்க்கர், என்னுடைய பணியாள். இதை என்னைக்கு மக்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, சார் எனக்கு இதை பண்ணி கொடுங்க, நான் 500 ரூபா தர்றேன், இப்படித்தான் கெஞ்சறான். உரிமைகளே கேட்கல, அவன் என்ன கேட்கறான்? சலுகையா கொடுன்னு கேட்கறான். உரிமையா சலுகையா? இவன் சலுகையிலிருந்து உரிமைக்காக என்னைக்கு போராட வருகிறானோ அன்னைக்கு தான் இவனுக்கு கேரளாவை போல சுயமரியாதை கற்றுக் கொடுக்கப்படும். கேரளாவில் எந்த அதிகாரியும் 1000 கோடி சம்பாதிச்சான், 2000 கோடி சம்பாதிச்சான், இந்த டவுசர் பாய்ஸ் கதையெல்லாம் கேரளாவில் ஏதாவது கற்பனை பண்ண முடியுமா? கர்நாடகாவில் இந்த டவுசர் பாய்ஸ், இப்போ நீங்க சசிகலா காலத்தில் எலைட் பாய்ஸ், திவாகரன், சுதாகரன், பாஸ்கரன், இந்த கரண் பூரா மொத்தமாக காரை கொண்டு நிறுத்துவாங்க. எலைட்டில் இருக்கிற சரக்கு பூரா ஏற்றிட்டு வீட்டுக்கு போயிடுவான். விசாகனை சொல்லிங்க கணக்கில்
பழைய விசாக அன்னைக்கு விசாக அன்னைக்கு விசாக இல்ல, பழைய விசாக பேர் மறந்து போச்சு. நம்ம டாஸ்மார்க்லயே வேலை பார்த்தோம், எல்லா எப்படியும் பேர் வச்சுக்கிறக்கு. பழைய விசாக அவர் கணக்கில் எழுதி வச்சுக்க போ. அங்க சொல்லுவான், சார் அங்க சின்னம்மா சொந்தக்காரன் ஏற்றி விடு அவங்க எல்லைட்டு தான் நிறுத்தி ஏற்றிட்டு போவானுங்க. யாரு என்ன கேட்கவே முடியாது. கடைசியா மகாதேவன் ஒரு எலைட்ல ஏற்றிட்டு போனான்னு செய்தியெல்லாம் வந்தது. எலைட்ல பாதி ஏற்றிட்டு போயிட்டான். எல்லாம் சிசிய கொடி ஏத்துக்கிட்டா பொட்டி பொட்டியா. அவன் எலைட் பிரதர்ஸ், இவன் டவுசர் பாய்ஸ். இன்னைக்கு இதேதான். அப்போ இதெல்லாம் யார் கேட்பது? சிரிப்பதற்காக நான் சொல்லல, வேதனையோடு சொல்றேன். சரி, 1000 கோடி 2000 கோடி மாறட்டும் சார். நிறைய விஷயங்கள் கிளாம்பாக்கம் பிரச்சனை ஏன் நடக்குது, எங்கெங்கெல்லாம் லேப்ஸ் இருக்கு, எங்கெல்லாம் பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் காரணம் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பஸ் ஓடாததுக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. தண்டையார்பேட்டை டிப்போ வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. நீங்க அடுத்து தண்டையார்பேட்டை டிப்போலையும் இஷ்யூ நடக்கும், இந்த மாதிரி நாளைக்கு பிரச்சனை வந்துடும், அதையும் சரிப்படுத்துங்கன்ற அளவுக்கு தான் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட், உங்களுடைய தகவல்கள் இருக்கு. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுறதுக்கு நன்றி பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.